गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/11/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03. திதி இன்று அதிகாலை 3:18 வரை ஏகாதசி. அதன் பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 2:04 வரை பூரட்டாதி. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இரவு 9:09 வரை வியாகதம். அதன் பின்பு அர்ஷனம். கரணம் பிற்பகல் 2:31 வரை பவகரணம். பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. மாலை 3 மணி முதல் 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 2:04 வரை ஆயில்ய நட்சத்திரத்து. அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சிம்ம ராசிக்கு மதியத்திலிருந்து சந்திராஷ்டமம் முழுதும் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு இன்றைய தினம் செய்ய வேண்டும். இன்றைக்கி துவாதசி. இந்த துவாதசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் இருக்குது. என்ன அப்படின்னா, சில பேர் வளர்பிறை துவாதசி தேய்பிறை துவாதசி அதில் பிறந்திருப்பாங்க. இந்த துவாதசியில் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் யாருக்கு தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். துலா லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். விருச்சிகத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும். கும்பத்தில் ராகு பகவான். சந்திரன் 2 மணிக்கு உங்களுக்கு மீனத்துக்கு போகிறார். மதியத்துக்கு மேலே இருந்து சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. சந்திர பகவானும் சனி பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து அங்கே இருக்கிறார்கள். கடகத்தில் குரு பகவான். சிம்மத்தில் கேது பகவான். கன்னியில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் பகல் 1:15 இது திருக்கணித பிரகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்கியம் வேறு திருக்கணிதம் வேறு. சரிங்களா? திருக்கணிதப்படி 1:15 சுக்கிர பகவான் துலா ராசிக்குள் பிரவேசமாகிறார். அதே மாதிரி மதியம் 2:04 சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசமாகிறார். சரிங்களா? சரி. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் துவாதசியும் இணைந்து வருவதால் நாம் இன்று என்ன செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வருது. உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம். அதே போல் துவாதசி ஞாயிற்றுக்கிழமை. இப்போது நிறைய பேருக்கு இந்த தேய்பிறை வளர்பிறை இரண்டிலையும் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்கள் இந்த துவாதசியில் பைரவருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைரவருக்கு தேங்காய் வாங்கி அதை 2ஆக உடைச்சி அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இலுப்பை எண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைரவருக்கு மாலை 6 மணிக்கு
ராகு காலத்தில் நான் சொல்லலை, ராகு காலத்தில் ஏற்றுறது அது வேறு. ஆனால் மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுதுமே சனி பகவானுக்கு இருட்டு தான் இல்லைங்களா? அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து இன்றைக்கி வர்றதுனால மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் நிறைய தடைகள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, எல்லா பிரச்சனைகளும், பண வரவுல பிரச்சனை, அதே மாதிரி வியாபார முடக்கம், இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு இடம் வச்சுருக்காங்க அதை இடம் விற்கலை அப்படின்றவங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன செய்யலான்னா மாலை 6 மணிக்கு மேலே பைரவருக்கு, அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் வருது இல்லையா, அவ்வளோ சிறப்பு பாருங்கள். இலுப்பை எண்ணெய் வாங்கி வெள்ளை திரியும் சிகப்பு திரியும், நல்லா புரிஞ்சுங்க, திரி வெள்ளை திரி ஒன்று, சிகப்பு திரி ஒன்று, நல்லா அதை ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி இலுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை இன்றைக்கி ஏற்றுங்க. ஒவ்வொரு துவாதசி திதிக்கும் இதை ஏற்றி வந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஒரே ஒரு துவாதசி திதிக்கு 1 மாதத்துக்கு, ஏன்னா 2 வரும், இது தேய்பிரையிலையும் வரும், வளர்பிறையிலையும் வரும். வளர்பிறையில் பிறந்தவங்க வளர்பிறை துவாதசியில் போடுங்க, தேய்பிரையில் பிறந்தவங்க தேய்பிரை துவாதசியில் போடுங்க. அதுவும் துவாதசி திதியில் பிறந்தவர்கள், இதில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, துவாதசி திதியில் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் திதி எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த திதியில் பிறந்தவர்களும் இந்த திதி வர அன்னைக்கு இந்த இலுப்பெண்ணெயில் தேங்காய் உடைச்சி அதில் சிகப்பு திரியும் வெள்ளை திரியும் கலந்து தீபம் போட்டு வந்தால் உங்களுக்கு பண வரவு, தொழில் விருத்தி, தன விருத்தி எல்லாம் கிடைக்கும். செய்து பாருங்கள். அதே போல் இன்றைக்கி கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி செய்யலாம். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் மதியத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு வரார். மதியம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள், எந்த வேலை செய்தாலும் விடாப்பிடியாக செயல்பட்டு அந்த வேலையை முடிக்கக்கூடிய திறன் இருக்கும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். காரணம் என்னென்னா, உச்ச குரு சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு பிடிவாதம், எதை செய்தாலும் ஒரு பிடிவாதத்தோடு இன்றைக்கி செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே கொடுக்கும். அதே போல் இன்றைக்கி பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, உங்கள் உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், நெருக்கடியான சில பிரச்சனைகள் கூட இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு ஆலோசனை பெரியோர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யுங்க. 7 நாட்டு சனி ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த குருனுடைய அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால விரயங்கள் தவிர்க்கப்படும். அதுவும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இந்த ஆகாய நீலம்னு ஒன்று இருக்கும், அந்த ஒரு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி புரிதலோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்றைய தினம் இருப்பது மிகவும் நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை, வியாபாரத்தில் லாபங்கள்,
மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள், அதுவும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று செல்கிறார். அதுவும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். அதனால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த தடைகள், பண விஷயத்தில் தடைகளெல்லாம் நீங்கள் உங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இப்பொழுது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பே கிடைக்கலன்னு நினச்சவங்க கூட வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களால் சில பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் தவிர்த்துருங்க. அவங்களால ஒரு மனக்கவலை பிரச்சனைகள், ஏன்னா 6ஆம் இடம் என்பது மறைமுக எதிரி அந்த மாதிரிலாம் சொல்லலாம், எதிரி தொல்லை தான். ஆனால் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் வேலை அதுவும் முக்கியமாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்துக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கைத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 5ஆம் நட்ச நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு தொழில், அதாவது சொல்லுவோம் 10இல் ஒரு பாவகிரகம் இருந்தால் தொழில் விருத்தி கிடைக்கும். இப்பொழுது குருவனுடைய பார்வை 2ஆம் இடத்துல குருவனுடைய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், புதிய முயற்சிகளில் ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை, தந்தை வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணங்கள்லாம் அமையும். பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பக்தி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ஜாக்பாட் தான், அதை பயன்படுத்திக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு நல்ல தருணங்கள் வரும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கை உயரும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போ 2ல் குரு வந்திருக்கு, சிறப்பான ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்போ அந்த தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி அதிசய மேற்கு திசை 5ஆம் நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக நீங்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் இதுவரைக்கும் கெட்டுப்போன பாக்கியங்கள் அத்தனையும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை, உங்கள் ராசிக்குள்ளாரே குரு உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அதே போல் 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் செல்ல போகிறார். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சில பேர் கார் வாங்கணும், அதை வாங்க நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான ஒரு செயல்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல்
இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி, அது கூட மதியம் வரைக்கும் தான். அதனால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா குரு வந்து அங்கே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் ஒன்றுமே செய்யாது. அதுவும் 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதனால் எல்லா விதத்திலையும் இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க. மதிப்பு மரியாதை, உத்தியோகத்தில் நல்ல ஒரு உங்களுக்கென்று ஒரு தனி இடம், உயர்வு எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் வராத பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரே ஒரு விஷயம், பேசும்போது பொறுமையாக பேசணும். காரணம் என்னென்னா வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் மட்டும் பொறுமையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை அத்தனையும் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நீ சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை காட்டுங்க, வார்த்தையில் நிதானத்தை காட்டணும். உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் இருக்கணும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவுகள் மதியம் வரைக்கும் நன்றாக இருக்கும். அதன் பிறகு விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். மதியத்துக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதனால் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். நேர்மறை எண்ணங்களை இன்றைக்கி வைங்க. எதிர்மறை எண்ணங்களெல்லாம் விடுத்துருங்க. அதே போல் அடுத்தவர்களிடம் பேசும்போது, அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நண்பர்களிடத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசினால் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனதை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் கேது வரும்போது உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி மந்த சூழ்நிலையை உருவாக்கும். அடிக்கடி ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் நன்மையாக இருக்கும். விநாயகப் பெருமானை நன்றாக இன்றைக்கி வணங்கி விட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. அதுவும் 2ல் சுக்கிரன் போகிறார். எதிர்பாராத தனவரவு, வருமானங்கள் கூடும். நிறைய பேர் வருமானம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதேமாரி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் நிறைய இருந்து சில பேருக்கு டைவர்ஸே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குரு நல்ல இடத்துல இருக்கார். உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கையான ஒரு நாளாகும். சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. 2ல் சுக்கிரன் வந்ததுனால மகாலட்சுமி கடாட்சம், பண வருவாய், அதே போல் எதிர்பாராத தனவரவு, உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் மகாலட்சுமி வழிபாடை இன்றைக்கி செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு கூட போங்க, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரிங்களா, அது அருமையாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி இருக்கும். மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் மதியத்துக்கு மேலே எல்லாமே நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் சார்ந்தவர்கள், சுக்கிரன் தான் அரசியல், அந்த சுக்கிரன் உங்கள் ஜென்மத்துக்குள்ளே மதியம் வரப்போகுது. அதனால் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்குள்ளாரே சுக்கிரன் இருக்குது. 2ஆம் வீட்டில் செவ்வாயும் புதனும், 12க்கு அதிபதியானவர் 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் தன் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு, வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு எல்லாம் இன்றைக்கி நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. அப்போது பூர்வ புண்ணியத்தையும் குரு பார்க்கும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இப்போ குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு தன்மை. அதாவது குலதெய்வமே தெரியல, எங்கே போய் கும்பிட்றது தெரியாத இருந்தவர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் மேன்மை இருக்கும், வெற்றி கிடைக்கும், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும், கணவன் மனைவியுடைய நிறைய மாற்றங்கள் ஏற்படும், பிரபலமானவர்களின் தொடர்பு கிடைக்கும், பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சிற்றின்ப விஷயத்தில் கவனம் தேவை. ஏன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சுகபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அயன சயன போகம் அப்படின்னு சொல்கின்ற இடத்துக்கு சுக்கிர பகவான் வரப்போகிறார். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த கலை பணியில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நிகழும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்வத்தோடு எதுவும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுவும் பேசாதீங்க. உங்கள் உங்கள் செயல்பாட்டில் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள்.
பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குது. 2ஆம் வீட்டை பார்க்கும்போது வராத பணம், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து வரல அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வரக்கூடிய ஒரு தன்மையும், உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனை தீரக்கூடியதாகவும், வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தையும், வியாபாரத்திற்கான இடம் மாற்றம் கூடிய எண்ணங்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்படும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்தினோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அந்த நல்ல இடத்துல எப்பொழுதுமே நமக்கு ஒரு பணம் வரணும், ஒரு வியாபாரம் நடக்கணும், வியாபாரத்தில் நல்லா லாபம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு குருவின் நன்மை நிறைய நடைபெறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. இன்றைக்கி ஏதோ ஒன்று அப்படின்றது மாதிரி ஒரு ஆர்வமில்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்வீங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்காது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஆர்வத்தோடு செய்தால் மிக நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பண வரவு இருக்கும். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். திருமணம் கைகூடும். நீங்கள் முயற்சி எடுக்கணும். இப்போ 7 குரு உங்கள் ராசியை பார்க்குது. முயற்சி எடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலும் நன்றாக இருக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள், அது மட்டும் போதும். எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். தன வரவு, சிறுதூர பயணங்கள், அதே மாதிரி கணவன் மனைவியுடைய ஒற்றுமை எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஒரே ஒரு விஷயம், கோபத்தை தவிருங்கள். ஏன்னா 2ல் ராகு இருக்கிறதுனால கோபம் வரும். அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி 2ல் சனி பகவான், 7 நாட்டு சனியும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் குரு சனி பகவானை பார்க்குறார், 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். வருகின்ற பணம், இப்போ 6ல் குரு வந்தாலும் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால விரயங்கள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் வருகின்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் விலகும். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை மட்டும் தவிர்த்துருங்க. அலுவலக வேலையில் கொஞ்சம் அதாவது வேகம் காட்டாமல் விவேகத்தோடு புத்திசாலித்தோடு இன்றைக்கி எல்லாம் செய்தால் நன்றாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி குழப்பங்கள் இருக்கும், மனசில் ரொம்ப குழப்பம் இருக்கும். அதனால் அந்த குழப்பத்தையெல்லாம் தவிர்த்து
தெளிவோடு இன்றைக்கி எதையும் செய்தால் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி இன்றைக்கி செலவுகளும் இருக்கும், வரவுகளும் இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது நன்மையை தரும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்திருக்கு. அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாத கிரகம்தான், இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு, நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுதான். கண் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியே பார்த்துருங்க. ஏன்னா அது ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு செல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. ரொம்ப நேரம் கண்விழிப்பதையும் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே தான் சந்திரன் பயணம் செய்கிறார். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், வியாபாரமாகட்டும், இப்போ ஒரு இடத்துல பணம் வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஆர்வத்தோடு அது செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.